அப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. இங்கே தீர்மானமும் அதை நிறைவேற்றணும். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றுறது ஒன்று, அந்த பேசுறது ஒன்று. யார் முதலமைச்சர் பேசியிருக்காரா? ஏன்னா நாங்க இப்பதான் வெளியே வரோம், என்ன நாங்க நடந்துகிட்டு இருக்குன்னு இன்னும் நான் பார்க்கல. அதனால இங்க ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடுன்னா இதையெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க பிரஸ் பீப்புளே இதை கேள்வியா கேட்கறீங்க. நிச்சயமாக நம்ம நிலைப்பாடுல என்னைக்குமே நம்ம மாறக்கூடாது. ஒரு நிலைப்பாடை எடுத்தால் அதுல உறுதியாக இருந்தால்தான் மக்களுக்கு நம்ம மீது நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் கேப்டனின் நிலைப்பாடு, அதுதான் எனது நிலைப்பாடு, தேமுதிகவின் நிலைப்பாடு. அதனால நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்க கூடாது. தன் நிலைப்பாட்டை கட்டாயம் மாத்திக்க கூடாது. அவர் தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்காக தான் பேசணுமே ஒழிய, இங்க சட்டசபையில் ஒரு நிலைப்பாடு, இங்க முதலமைச்சர்கள் மாநாடுல ஒரு நிலைப்பாடு என்று நீங்க சொல்றீங்க. நான் ஃபுல்லா இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட்ஸை சொல்லுவேன் நாளைக்கு வரும்போது. ஆனா அப்படி இருந்தால் அது நிச்சயம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நேற்று தான் இதை பத்தி நான் தான் ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசியிருக்கேன். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், வரவேற்கத்தக்கது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு கார் இருக்கு, இதான் உண்மை. இந்த பாருங்க, இந்த வரிசையில பாருங்க, எல்லாருக்கும் ஃபாரின் காரே இருக்கு, சாதாரண கார் கூட இல்ல, ஃபாரின் கார்ஸே நிக்குது எல்லாருக்குமே. சோ கார் இன்னும் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு நான் நேத்தே சொன்னது மாதிரி பால் கொள்முதல் விலையில 3 ரூபாய் தான் உயர்த்தி இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் உயர்த்தி இருக்கலாம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை பண்ணியிருக்கலாம். ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். ரேஷனுக்கு முழு உரிமை கொடுத்திருக்கலாம். இது போன்று அரசாங்கம் இன்னும் ஏழைகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் அந்த தொகையை செலவு பண்ணியிருந்தா அதை தேமுதிக வரவேற்றிருக்கும் என்பதை நேற்றே என் கருத்தா நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதனால அவர் ஒரு கார் பிரியர். எப்பவுமே சின்ன வயசுல இருந்து விஜய் அவர்கள் எங்களுக்கு தெரியும். அதனால அவங்க தாவேக்கால எல்லாரும் கார் வேணும்னு அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால எல்லாருக்கும் அது கொடுத்திருக்காரு. சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நல்லதாவே கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்ல அது வேற. பட் அவருடைய திட்டங்கள் மக்களுக்காகவும் கடைகோடி மனிதனுக்கும் பலன் அளிக்க கூடியதா இருக்கும். இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் எம்எல்ஏஸ்க்கு அந்த பெனிஃபிட் போறதை விட அந்த ஸ்கீமுக்கு அந்த பணத்தை ஏழைகளுக்கு பண்ணிருந்தா அதை தேமுதிக வரவேற்றிருக்கும். இதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, நேத்தே நான் சொன்னேன் 90% ஆஃப் த எம்எல்ஏஸ்க்கு கார் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கீம் தேவையா என்பதுதான் தேமுதிகவினுடைய கேள்வி என்பதை நேத்தே நான் பதிய வச்சிருக்கேன். அதுதான் முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அதனால இன்னைக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்டேன். திருநெல்வேலியில கங்கை கொண்டான்ல பாதிரியாருக்கு பாலியல் வன்கொடுமை, 4 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். அந்த நீதி அரசர்களுக்கு தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்கவுண்டர் தான். இந்த தூக்கு தண்டனை என்பதும் இன்னொரு மாறுபட்ட என்கவுண்டர் தான். அதனால இதை தேமுதிக நாங்க மனதார வரவேற்கிறோம். அந்த தூக்கு தண்டனை கொடுத்த நீதி அரசர்களுக்கு தேமுதிக சார்பா எங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது போன்று தொடர்ந்து சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடும் சட்டம் விதித்து தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இதற்கு முற்றுப்புள்ளி வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இன்னைக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பொன்னான நாளாக பெண்கள் சார்பாக இதை நான் சொல்றேன். இது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த மகிழ்ச்சி செய்தி என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.